Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 7.5 இருந்து sum number 5 பார்க்க போகிறோம். The total surface area of the cylinder whose radius is 1/3 of its height. ஒரு சிலிண்டர் இருக்கு, ரஃபாக போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த சிலிண்டருடைய ஹைட்டு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கம்பேரிசனில் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இஸ் ஹைட் 1/3 இன்ட்டு ஹெச், ஆர் இப்படியும் போடலாம், h/3ன்னு போடலாம், ரெண்டு ஒன்று தான். இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா தெரியணும் நமக்கு. டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 2πr into h plus r. ஓகே, இப்போ 2π, இப்போ நம்ம ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பையில் இருக்கிறதுனால பையில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ரேடியஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்கு, இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், h/3ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ அதே போல் h உள்ளே வந்து h இஸ் h தான், அது எந்த சேஞ்சஸ் இல்லை, ரேடியஸ் மட்டும் h/3. ஓகே, இப்போ 2π h/3 டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வெளியில் இருக்கிறத இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 3h ப்ளஸ் ஹெச்னு வரும், டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ 2π h டிவைடட் பை 3, இது வந்து 4h/3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2வும் இந்த 4ம் மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துடும். இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் மல்டிப்ளை பண்ணால் h² வரும். பை ஒன்று மேலே நியூமரேட்டரில் இருக்குது, கீழே 9 இருக்குது. 8h², இது கரெக்டாக h²π டிவைடட் பை 9, இதை கரெக்டாக நம்ம சம் படி எழுதுறதா இருந்தால் 8πh² டிவைடட் பை 9. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடிக்கடி சொல்லுவேன் நான், ஒர்க் அவுட்டில் 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும்லாம் எதுவுமே கொடுக்கலனா கூட ஏரியா ரிலேட்டடாக வந்தால் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுங்க, வால்யூம் ரிலேட்டடாக வந்தால் கியூபிக் யூனிட்ஸ் போடுங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக 1 மார்க் கொஸ்டினில் கூட ஆன்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. ஸோ பெட்டர் இங்கே நம்ம அந்த பழக்கத்தை வளர்த்துக்கிறது நல்லது, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.